எத்தனையோ ஃபித்னாக்கள், குழப்பங்கள் பல குழப்பம் இருக்குது. ஃபர்ஸ்ட் மோசமான குழப்பம் என்ன தெரியுமா? என்ன குழப்பம் சொல்லுங்க பாக்க. மனக்குழப்பம். ஆமா, அதுதான் சொல்றேன். மோசமான குழப்பத்திலையும் மோசமான குழப்பம் மனக்குழப்பம். அதுவே பெரிய ஃபித்னாதான். அதுலயும் இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் என்ன செய்யும்? மோசமாதான் வரும். மனக்குழப்பம், செல்வத்தின் மூலமாக குழப்பம், ஆட்சியாளர்களின் மூலமாக குழப்பம், எதிரிகளின் மூலமாக குழப்பம், பிள்ளை எத்தனை குடும்பத்தில் ஆமா ரைட்டுதான் எல்லாமே. அதனால இனிமே வரக்கூடிய காலங்கள் குழப்பம் இல்லா காலத்தை தேடவே முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் இந்த துன்யா இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அடையாளமாக முன்னறிவிப்பாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப நாம என்ன செய்யணும்?